என்ன? வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீங்களே உங்க தங்கச்சியை காப்பாத்திட்டீங்க போல. சார் அது ரொம்ப நல்லதா தான் போச்சு சார். அதனால தான் என் தங்கச்சி கிடைச்சா. மா உனக்கு என்னம்மா நடந்தது? நீ எப்படி கீழே விழுந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அத பத்தி எங்ககிட்ட சொல்ல முடியுமா? மா அந்த ஆளுகளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். வர்ஷினி, ஐ அம் so sorry. ரொம்ப பயந்துட்டியா? ஆமா ராகவ், எங்க உங்களையும் அக்காவையும் திரும்ப பார்க்க முடியாதோன்னு பயந்துட்டேன். அதுவும் காட்டுக்குள்ள விழுந்து கிடந்தப்போ அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. என்னை கண்டுபிடிக்க நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். டேய், உன்னை காணும்னு நாங்க அப்படியே இருந்துருவோமா? என்னோட உயிர் வர்ஷினி, நீ இல்லாம என்னால இருந்துட முடியுமா? இங்க பாரு, நம்ம 2 பேரும் 100 வருஷம் சேர்ந்து வாழணும். கண்டிப்பா ராகவ், கண்டிப்பா இருப்போம். இசை சொன்ன மாதிரி நான் மியூசிக் காம்படிஷன்ல வின் பண்ணக்கூடாதுன்னு யாரோ நினைச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? நான் கால் ட்ரை பண்றேன்னு தெரிஞ்சு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். விஷால், ரெடியா? இன்னும் பேக் பண்ணலையா நீ? அங்க ராகவ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரிசப்ஷன்ல இருக்காரு. சீக்கிரம் பேக் பண்ணிட்டு வா. என்ன விஷால், பயந்துட்டியா? பயப்படாத. அண்ணா, நீ காம்படிஷன்ல ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் என் மைண்ட்ல நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன்? அப்படியே என்ன நினைச்ச? அது நீ காம்படிஷன்ல ஜெயிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவ. அந்த சந்தோஷத்துல அப்படியே உன்னே மறந்து இந்த வின்னிங் மொமெண்ட்டுக்கு இசை நீ தான் காரணம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே தூக்கி அப்படியே சுத்தி விடுவேன் நான் நினைச்சேன். என் அருமை உனக்கு தெரியும், என்னோட லவ் உனக்கு புரிஞ்சிரும். உடனே இந்த கையெழுத்து போட்ட இந்த டிவோர்ஸ் பேப்பர் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சு அப்படியே வாங்கி கிழிச்சு போட்டுருவேன். இல்ல அப்படி நீ பண்ணுவேன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ பண்ணல. இங்க வேற மாதிரி இருந்துச்சு. நான் கனவா கண்டதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, என்னோட ரொம்ப வருஷத்து கனவை உன்னாலதான் நான் அச்சீவ் பண்ணேன். அதுக்கு ஒரு வகையில நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா அதே நேரம் நீயா மனசுல ஏதாவது கற்பனை பண்ணி ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. உன் தங்கச்சி காணாம போன சோகத்துல உனக்கு புத்தி மங்கி போச்சா என்ன? என்னது, என் தங்கச்சி காணாம போனாளா? யாருமா சொன்னது? நீயும் ராகவும் வர்ஷினியை காணோன்னு சொல்லி என்கிட்ட வந்து கதர்னத மறந்துட்டியா? ஷோ ஸ்ரீஜா, உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? நானும் ராகவும் எப்பமா ஊருக்கு வந்தோம்? ஓ ஓகே 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 ஓகே, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ராகவ் உன்னை தனியா ஸ்டே பண்ண வச்ச சோகத்துல உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதான் இப்படி சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க. ஏய், என்னடி உளர்ற? வர்ஷினியை காணோன்னு நீங்க வந்து என்கிட்ட கதறல? என் தங்கச்சி வர்ஷினி அவ ஃப்ரெண்டோட டூருக்கு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது
நான் ஏன் உன்கிட்ட வந்து கதறுன்னு கதற போறேன் சொல்லு. என்ன எப்படா வர்ஷினி தப்பிச்சான்னு பாக்குறியா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற நீ ஏன் நல்லா இருக்கும்போது என் தங்கச்சிக்கு என்னடி குறைச்சலு? அவெல்லாம் நல்லா இருப்பா. இருப்பா என்ன, நல்லா இருக்கா. இப்ப உனக்கு வயசும் இருக்குது, இளமை இருக்குது. இப்ப உன்னோட எதிர்பார்ப்பு தேவை எல்லாமே வேற. ஆனா நாளாக நாளாக மத்த எல்லாமே முக்கியம் இல்லாம போகும். அப்ப நம்மள புரிஞ்சுக்கிற, நம்மள நேசிக்கிற ஒரு ஜீவன், அந்த துணை மட்டும் தான் முக்கியம்னு உனக்கு தோணும்டா. அப்படிப்பட்ட துணை கிடைக்கும் போது அப்படியே கெட்டியா புடிச்சுக்கணும்டா. உனக்கு கிடைச்சத கெட்டியா புடிச்சுக்கோ. பாட்டி, எனக்கு எது வேணும் எது வேணான்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு. உனக்கெல்லாம் அறிவில்ல நான் சொல்லவே இல்லடா. நீ படிச்சிருக்க, அறிவானவன் தான். ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க ஒரு அனுபவமும் பக்குவமும் வேணும்டா. அது உனக்கு இல்ல. பாட்டி, புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாட்டி. டேய் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுப்பா. லைஃப்ல நம்ம நிறைய பேரை கிராஸ் பண்ணுவோம். அதுல பல பேரை நமக்கு பிடிக்கும். ஆனா எல்லாருமே கடைசி வரைக்கும் செட் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்ம குறைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நமக்காக நம்மள நேசிக்கிறவங்க தான் நம்ம லைஃப்ல முழுசா கூட வர முடியும். பாட்டி, இப்ப என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. டேய் லைஃப் ஒரு போட்டியா நினைக்காத. உன்னை நேசிக்கிற ஒருத்தைய கட் பண்ணி அனுப்புறதுக்கு அப்படியே சாமர்த்தியமா பிளான் பண்ணி அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு உன் மனசுல ஒரு எண்ணம் இருக்குல்ல, இத வெற்றியா நீ நினைக்கிற. ஆனா சத்தியமா இது வெற்றியே கிடையாது, தோல்வியே தான். டேய் இது என்ன பந்தயமாடா, வாழ்க்கடா. எங்க பாருங்க பாட்டி, என்னை ஏமாத்துறவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. அதுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டாம். முட்டா பயலே, உன்னை ஏமாத்துறவளை தண்டிக்கிறதா நினைச்சு உன் லைஃப நீ கெடுத்துக்காத. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு நடந்துக்க. என்ன பாட்டி சொல்றீங்க? உன்னோட ஆசைய தன்னோட ஆசைய நினைச்சு பாக்குற ஒருத்தி கிடைச்சதெல்லாம் உன்னோட வரம்டா. டேய் சுபத்ரா தன் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி பொண்ணாதான் இசை எனக்கு தெரியுறா. பாட்டி போதும் பாட்டி. டேய் 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 என்ன போதும் போதும் போதும்னு நான் சொல்றது வேணா உனக்கு இப்ப பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இத நீயே உணர்வ. ஷோ அதுக்கு இல்ல பாட்டி, நான் என்ன டேய் 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 நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். இந்த பழைய தமிழ் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, தாமரைப்பூவுக்கு பக்கத்திலேயே இருந்தா கூட தவளைக்கு அந்த தாமரைப்பூவோட அழகும் அருமையும் தெரியாதான். நீ அந்த தவளை மாதிரி இருக்கடா. டேய் விஷால், அந்த தாமரை இசைதான்டா, அவ அருமை உனக்கு புரியலடா. டேய் இசை வந்த முறை வேணா தப்பா இருக்கலாம், அதெல்லாம் சூழ்நிலையால ஏற்பட்டது. ஆனா அவ மனசு எப்படிப்பட்டதுங்கிறது தான் முக்கியம். அவ உன்னை ஏமாத்தி உள்ள வந்துட்டாங்கிற காரணத்துக்காக அவளை வெறுக்கிறது தப்புடா.